ஹாய் ஆல், லாஸ்ட் வீடியோவில் இந்த எலஃபெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நம்ம ஃபுல் ஹேண்டுக்கும் எலஃபெண்ட் தீமில் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக் பார்டர் போட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் எலஃபெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் பார்டருக்கு ஆல்ரெடி எலஃபெண்ட் டார்க்காக இருக்கிறதுனால நான் டபுள் லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா டார்க் லைன் டபுள் லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ டபுள் லைன் டபுள் ஹம் கொடுத்துக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எலஃபெண்ட்டை ஒரு 8 to 10 எலஃபெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். எப்படி எலஃபெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணுங்கிற வீடியோவும் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் போடுற எலஃபெண்ட் டிசைன்ஸை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் உமையால் மருதானியில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு செட் ஹம்ஸ் போட்டு அகெயின் செகண்ட் லைனும் நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம எலஃபெண்ட் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம எலஃபெண்ட்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க ஸ்பேஸில் நம்ம ஃபில்லர் பேட்டர்ன்ஸ் போட்டுக்க போகிறோம். ஹம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஒரு 4 to 5 எலிமெண்ட்ஸ் கீழே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதற்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்பேஸில் நான் ஃபில்லர்ஸ் ஃபில் பண்ணணும். இங்கேருந்து நம்ம எலிஃபெண்ட் ட்ரா பண்ண போகிறோம். நம்மளோட எலிஃபெண்ட்டோட சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுதான் என்னோட பேஸ் லைன். இப்போ இங்கே தான் நான் எலிஃபெண்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் எலிஃபெண்ட்டை இந்த கார்னர் எடுத்து வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த லென்த்துக்கு நம்ம எலிஃபெண்ட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூனிஃபார்மாக வரையாமல் அன்ஈவனாக எலிஃபெண்ட்ஸ் வரைய போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் எலிஃபெண்ட் ஹெட் போர்ஷன், எலிஃபெண்ட்டோட இயர்ஸ் அகெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைய போகிறோம். இந்த மாதிரி ஒரு இயர்ஸ், தும்பிக்கை வந்து இங்கேருந்து நான் இப்படி எடுத்து வந்துக்கிறேன். எப்பயும் வரைகிற மாதிரி பந்தம் வரைஞ்சிக்கலாம். இதோட தும்பிக்கை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. இவ்வளோதான், தட்ஸ் இட். இங்கே நெக்லைன் எலிஃபெண்ட்க்கு இங்கே நம்ம டிசைன்ஸ் வரைய போகிறோம். இங்கே நம்ம நார்மல் சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம் நெக்லைனுக்கு. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லெக்கை கொஞ்சம் க்ராஸாக எடுத்துகிட்டு போகிறேன். சாரி, செகண்ட் லெக் ஃபர்ஸ்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வரும். செகண்ட் லெக் ஃபர்ஸ்ட் லெக் இங்கேருந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெக். எலிஃபெண்ட்டோட இயர்ஸ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பால் பண்ணிக்கலாம். இங்கே லெக், இந்த லெக் மூவிங் இதே மாதிரி நம்மளோட கார்பெட்
பாடி வந்து இப்படி சின்னதாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கார்பெட்லேருந்து கீழே நம்ம டாட்டட் லைன்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல டாட்ஸ் வச்சுக்கலாம். இதோட டெய்ல இந்த மாதிரி நான் உள்ளேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெய்ல் போட்டுக்கிறோம். ஸோ ஃபேஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேஸ் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் எலிஃபண்ட் இதுக்கு கொஞ்சம் மேலே இங்கேருந்து அதோட ஃபேஸ் ஆரம்பிக்குது. நான் இதோட ஹெட் போர்ஷன் வரைஞ்சிக்கிறேன். இயர்ஸ் அகெயின் இந்த மாதிரி நீங்கள் யூஸ்வலாக போடுற இயர்ஸும் தாராளமாக போடலாம். தென் இந்த எலிஃபண்ட் இதோட தும்பிக்கே தூக்குன மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து தும்பிக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்பில் இந்த மாதிரி பிரிண்டடாக தும்பிக்கையை ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே மட்டும் கொஞ்சம் ப்ராடாக கொண்டு வந்தால் போதும். ஸோ அவங்களோட ஃபேஸ் லைன் அண்ட் இயர்ஸ் ரெடி. தென் இங்கே வந்து நெக் லைன், இயர்ஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறோம். எல்லா லெக்கும் விசிபிளாக இருக்க போகிறதில்ல. ஸோ நெக் லைன் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம எப்படி இந்த எலிஃபண்ட்டுக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி செகண்ட் லெக் வரப்போகுது. செகண்ட் லெக், ஃபர்ஸ்ட் லெக் இங்கே இந்த மாதிரி இங்கேயே ஹிடன் ஆகிடுது. இங்கே மட்டும் நம்ம எடுத்து கொண்டு வந்தால் போதும். இந்த மாதிரி இருக்கும் செகண்ட் லெக். நம்ம யூஸ்வலாக வரைகிற எலிஃபண்ட்ஸும் நம்ம வரையலாம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாடி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இயர்ஸ்லேருந்து இது வரைக்கும் அவ்வளோதான். இந்த எலிஃபண்ட்டோட போர்ஷன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து நம்ம தேர்ட் எலிஃபண்ட் வரைகிறோம். ஸோ அகெயின் தேர்ட் எலிஃபண்ட் இந்த எலிஃபண்ட்டுக்கு மேட்சாக வரையலாம், இல்லைன்னா கொஞ்சம் கீழே வரையலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எலிஃபண்ட்டோட ஹெட் போர்ஷனை போட்டுக்கலாம். அதோட இயர்ஸ், தென் தும்பிக்கை, இது அதோட தந்தம் வரைஞ்சிட்டு தும்பிக்கை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இந்த லெக்கு கிட்ட இருக்க மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கிறோம். இங்க வந்து இப்பயும் நெக் லைன். நெக்ஸ்ட் இந்த எலிஃபண்ட்டுக்கு சேம் வே அதில் பண்ண மாதிரியே செகண்ட் லெக். ஃபர்ஸ்ட் லெக் இங்கேருந்து இப்படி வரும். சின்ன பாடி லைன் கொடுத்துட்டு இங்கேயே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லெக் வரைஞ்சிக்கிறோம். இதை எடுத்து வந்து கனெக்ட் பண்ணுற இடமா இன்னொரு லெக். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த எலிஃபண்ட்டை வந்து இங்கேயே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த உங்களுக்கு எலிஃபண்ட் இன்னொன்று பேப்பர் ஸ்பேஸ் விட ஹேண்ட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி 3 எலிஃபண்ட்ஸை அகெயின் ரிப்பீட் பண்ணிட்டு போகலாம். இந்த பிக் எலிஃபண்ட் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு போகலாம். இங்கே இருக்க ஸ்பேஸுக்கு மட்டும் இன்னொரு எலிஃபண்ட்டோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வரேன். ஹெட் போர்ஷன், இதோட இயர்ஸ், இந்த எலிஃபண்ட் எப்படி தும்பிக்கை இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் மேலே இன்னும் இந்த மாதிரி இன்வெர்ட்டடா. இங்கே நீங்கள் அந்தம் போர்ஷன் வரைஞ்சிங்கன்னா கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இங்கே நம்ம நெக்லைன் மட்டும் வரையலாம். எலிஃபண்ட்டோட பாடி இங்கேயும் முடிஞ்சிருக்கு. இஃப் பாசிபிள் இதோட கார்பெட் இங்கே இருக்கும் இல்லையா, அதை நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயே அது ஸ்டாப் ஆகுறதுனால கார்பெட் இங்கே எப்படி லெக் இருந்திருக்குமோ அதை மட்டும் இமேஜின் பண்ணி ஃபர்ஸ்ட் லெக் இங்கே ஹிடன் ஆயிருக்கும். ஸோ இந்த செகண்ட் லெக் மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன்.
இந்த எலிஃபெண்ட்டுக்கு அவுட்லைனில் இந்த மாதிரி ஒரு டார்க்கர் போர்ஷன் கொடுத்துட்டு நம்ம டிசைன் போட்டுக்கலாம். அதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டார்க் பண்ணிடுவோம். இப்போ ஒவ்வொரு எலிஃபெண்ட்டுக்கும் அதோட ஐஸ் அண்ட் டெக்கரேஷன் பார்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த எலிஃபெண்ட்டுக்கு ஒரு ஐப்ரோ அண்ட் ஐஸ், எல்லா எலிஃபெண்ட்டுக்கும் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட் போர்ஷன், இந்த இடத்துல இந்த மாதிரி நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இதில் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஓட முடிஞ்சால் அப்படி அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு கிரீடம் அந்த மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கிள்ஸ் போட முடியல, இந்த மாதிரி டாட்ஸ் வைங்க. வெளியில் நம்ம டார்க் எண்டாக பண்ண போகிறோம். இந்த எலிஃபெண்ட்டுக்கு நான் லைட்டாக ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லெக்குக்கு எல்லா எலிஃபெண்ட்டுக்கும் மெயின்ஸ் அண்ட் ஒரு ரிங் போர்ஷன் மாதிரி இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸில் ட்ரா பண்ணும்போது இதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் ஒரு 5 எலமெண்ட்ஸ் வரையலாம். லெக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது கார்பெட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் இந்த ஸ்பேஸையும் டார்க் பண்ண போகிறோம். ஸோ எலிஃபெண்ட்டை கலர் பண்ண மாட்டோம். அப்போ உங்களோட கார்பெட் கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம், நல்லா ஹைலைட்டடாக தெரியறதுக்காக. இதுதான் நம்மளோட கார்பெட் போர்ஷன். எல்லா எலிஃபெண்ட்டுக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி நான் சிங்கிள் லைன் வரைஞ்சிருக்கேன். அகெயின் ஒரு லைன். எதர் நீங்கள் செக்ஸ் போட்டு டாட்ஸ் வைக்கலாம். இப்போ நான் வந்து குட்டி குட்டி செக்ஸ் போட்டுக்க போகிறேன். எல்லா எலிஃபெண்ட்டுக்கும் கிரிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிஃபார்மாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு வேறு டிசைன்ஸ் கூட போடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கோனோட டிப் சைஸ் வந்து 0.5 தான். ஸோ நம்ம ஹேண்ட் ப்ரெஷரில் தான் இருக்குது. கோன் டிப் எந்த சைஸ் இருந்தாலும் ஹேண்ட் ப்ரெஷர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0.38 யூஸ் பண்ணி கூட எனக்கு ஃபைன் ஃபிகர்ஸ் வரைய முடியலன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது 0.5 தான். உங்கள் கோன் எப்படி நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. நான் ஆல்டர்னேட்டிவாக இங்கே கலர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
அவுட்டர் சைட் டார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவுட்டர் சைட் டார்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் எலிஃபண்ட்டுக்கு மேலே ஒரு அவுட்லைன் எப்படி நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு மேலே சேம் வரைஞ்சிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு என்ஹான்ஸாக தெரியும். இப்போ இந்த எலிஃபண்ட்டை கலர் பண்ணிட்டு உங்களுக்கு அது அவுட்டர் சைட் கலர் பண்ணிட்டு காட்டுறேன். எலிஃபண்ட் இப்போ நம்ம கலர் பண்ணிட்டோம். இதோட அவுட்லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்டர் சைட் மட்டும்தான் கலர் பண்ணிட்டேன். உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைல்டாக ஷேடிங் கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸாக தெரியும். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க இடத்துல நம்ம ஃபில்லர்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் நீங்கள் இதில் கிரிட்ஸ் ஆர் எது வேணாலும் போடலாம். இப்போ நான் ஃபில்லிங் எலமெண்ட்டே கொடுத்துட்டு போகிறேன். இதுக்கு ஒரு ஸ்க்ரில், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரில் போட்டுட்டு அதுக்கும் மேலே ஒரு லைன் அண்ட் தென் ஹம்ஸ். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஹம். இதை நம்ம நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டு இதை டார்க்கிங் பண்ணிட்டு போகிறோம். அகெயின் ஒரு லைன். உங்கள் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த டார்க் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் தான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஸ்பேஸில் வந்து போட்டு ஃபில் பண்ண போகிறோம். எனக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிசைனை இங்கே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, ஓவர்லேப் ஆகாத மாதிரி நம்ம போட போகிறோம். நான் இதில் டபுள் லைனுக்கு இங்கே ஒரு லைன் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஸ்பேஸில் அண்ட் அகெயின் இங்கே. இந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்மளால ஹம்ஸ் போட முடியும். ஸோ நான் போட்டுக்கிறேன். இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸில் மட்டும் இங்கே வேணும்னா நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ண ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதே ஸ்டெப்ஸை ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த டிசைன் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐஸில் ஒரு சின்ன டாட் மட்டும் வச்சுக்கலாம். எலிஃபண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கிறது ரொம்ப மைன்யூட்டான டாட். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் எலிஃபண்ட்ஸ்க்கு மேலே அகெயின் ஒரு அவுட்லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கேன். இந்த மாதிரி இங்கே போட்டதுக்கு மேலேயே ஒரே தடவை இந்த மாதிரி டார்க்காக போட்டிங்கன்னா அது எம்போசிங்காக காட்டும். இந்த ஃபில்லர்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ஃபில்லர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு பார்டர் போட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட் போட போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்ஸ்டாகிராமில் உங்களோட டிசைன்ஸ் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.